Welcome back, students. So in the last session, we have completed somatic neural system, right? Somatic neural system அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல எப்படி வந்து actually it is otherwise called as a voluntary nervous system அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் ஒரு voluntary neural system அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ பிகாஸ் somatic neural system அப்படின்றது வாலண்டரி ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் பாடி மூவ்மெண்ட் வயா ஸ்கெலட்டல் மசில்ஸ் வழியா இது வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So sensory and motor nerves that innervate striated muscle from the somatic neural system, right? So அடுத்து பாத்தீங்கன்னா மேஜர் இதுல இருக்கக்கூடிய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, பிகாஸ் we know that somatic neural system அப்படின்றது வாலண்டரி மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அது பாத்தீங்கன்னா மசில்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ்க்கு சேர்ந்தது அண்ட் ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்டும் கொடுக்கறது somatic neural system தான். ஓகே, and so let us start with this next one, autonomic nervous system. Autonomic or ANS அப்படி நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். ஓகே, ANS, that is autonomic nervous system. ANS or autonomic nervous system ரெண்டு ஒரே மீனிங் தான். So autonomic neural system is also auto functioning and self governed. ஆக்சுவலி வந்து autonomic nervous system பார்த்தீங்கன்னா ஆட்டோனா என்னது, செல்ஃப். ஓகே, அதுவா ஃபங்க்ஷன் ஆகுறது. இதுக்கு வந்து எந்த ஒரு இப்போ வந்து சிஎன்எஸ்ஓ இல்ல ஸ்பைனல் கார்டோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது, பட் ஆனால் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரெயின் இருக்காங்க. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நியூரல் சிஸ்டம்ன்றது ஒரு ஆட்டோ ஃபங்க்ஷனிங் செல்ஃப் கவர்ன், அதுவாகவே ஆக்சுவலி வந்து கவர்ன் பண்ணி போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் தட் இனர்வேட் ஸ்மூத் மசில்ஸ், கிளான்ஸ் அண்ட் கார்டியாக் மசில். ஸோ நம்ம பாடியில எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பார்ட் ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான். ஓகே, பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் தான். ஆனா இது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரியான சிஸ்டம்ல எல்லாமே வந்து என்டர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் இந்த சென்ஸ் நம்மளோட இப்ப நம்ம வந்து ஹார்ட் மசில் ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மசில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேண்ட்ல இருக்கிறது எல்லாமே ஹார்ட் மசில் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ சிலது பாத்தீங்கன்னா ஸ்மூத் மசில் சொல்லுவோம். லைக் அலிமெண்ட்ரி கேனல்ல நிறைய ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த ஸ்மூத் மசில்ஸ் இது இருக்கும். அண்ட் ஈவன் கிளான்ஸ், அது எக்ஸோக்ரைன் கிளாண்டா இருக்கலாம், ஈவன் எண்டோக்ரைன் கிளாண்டா இருக்கலாம். கிளாண்ட், ஓகே, அந்த கிளாண்ட்லயும் அது இருக்கும். அண்ட் கார்டியாக் மசில். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்லையும் இது ஆக்சுவலி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த இன்வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்றாங்க. கண்ட்ரோல் மட்டும் பண்றது இல்லாம நிறைய இன்வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இன்வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ் லைக் இப்போ நம்ம பாடியில டைஜஷன் அப்படின்றது இட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்வாலண்டரி ஆக்டிவிட்டி, ரைட்? அது நம்ம ஒரு நல்ல இன்வாலண்டரி ஆக்டிவிட்டியா நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹார்ட் பீட் அப்படின்றது இன்வாலண்டரி ஆக்டிவிட்டி தான். அது வாலண்டரி ஃபங்க்ஷன் கிடையாது, இட்ஸ் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்றதும் கோஆர்டினேட் பண்றதும் ஏனோஸோட ஆக்டிவிட்டியா இருக்கு, ரைட்? ஸோ இங்க பாருங்க ஆஃப் வேரியஸ் ஆர்கன் ஏனஸோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலிங் சென்டர் இஸ் இந்த ஹைப்போதலாமஸ். ஸோ ஏஎன்எஸோட ஆட்டோனமிக் நியூரல் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமும் சொல்லலாம், இல்லைன்னா நியூரல் சிஸ்டமும் சொல்லலாம். ஸோ போத் ஆர் ஹேவ் த சேம் மீனிங். ஓகே, ஸோ ஆட்டோனமிக் நியூரல் சிஸ்டம் கண்ட்ரோலிங் சென்டர் இஸ் இந்த ஹைப்போதலாமஸ். ஆட்டோனமிக் நியூரல் சிஸ்டமோட கண்ட்ரோலிங் சிஸ்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் சென்டர் எதுன்னா ஹைப்போதலாமஸ் தான். ஓகே, ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் த ஹைப்போதலாமஸ். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். See here, இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. This is the autonomic nervous system. நம்மளோட ANS நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ANS autonomic neural system and nervous system both are same meaning தான். ஸோ கன்ஃபியூஷன் அப்படின்றது தேவையில்லை, ரைட்? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா ஆக்சுவலா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தென் we will see the left and right side separately. ஓகே, இப்ப பாருங்க, இது பிரெயின், ரைட்? பிரெயின் இருக்கு. இது பிரெயினோட லாஸ்ட் ஸ்பைனல் கார்டுன்றது வரும் இல்லையா? அந்த ஸ்பைனல் கார்டுல பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன வருதுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இப்போ இது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேங்லியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேங்லியான் என்னன்னு சொல்லியிருக்கேன் நானு, ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம வந்து கேங்லியான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து கேங்லியான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த சென்டர் என்னன்னு பார்த்து கீழே இருக்கிறது மெடுலா ஆப்லங்கேட்டா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது.
இருக்கிறது கம்ப்ளீட்டா ஒரு நியூரல் சிஸ்டம், சாரி ஸ்பைனல் கார்டு, நம்மளோட ஸ்பைனல் கார்டு கம்ப்ளீட்டா இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்னதா அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி see here first we will see start with the parasympathetic nervous system and sympathetic nervous system or neural system அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us start with this the left side. நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத பார்க்கலாம். அதாவது parasympathetic nervous system நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா so see here brainல இருக்கக்கூடிய one of the part it control the constrict pupil. நம்மளோட ஐஸ்ல பியூப்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ்ல பியூப்பிளை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு, சுருக்குறதுக்கு இந்த ரீஜன் நம்மளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய திஸ் பார்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ரைட், அடுத்தது பாருங்க சலைவரி கிளாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட் சலைவேஷன். ஓகே, சலைவரி கிளாண்ட்ல இருந்து என்ன வந்து செக்ரேஷன் ஆகும் நமக்கு தெரியும். கிளாண்ட் அப்படின்னாலே இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது எக்ஸோக்ரைனா இருக்கலாம் இல்லைன்னா எண்டோக்ரைனா இருக்கலாம். கிளாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே இட் இஸ் கோயிங் டு செக்ரேட் சம்திங். ஓகே, ஒரு என்சைமா இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஹார்மோனாவும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கன், அந்த ஆர்கனை பொறுத்தது, அது எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகே, சலைவரி கிளாண்ட் பாருங்க இட் ஸ்டிமுலேட் சலைவேஷன், சலைவாவை செக்ரேட் பண்ணுது. அந்த ஹார்ட் பாத்தீங்கன்னா இதே நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் இஸ் வேகஸ் நர்வ் அப்படின்றது ஸ்லோஸ் ஹார்ட் பீட். ஏன்னா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணல, தே ஆர் ஜஸ்ட் ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா இல்லாம ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்லோஸ் த ஹார்ட் பீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது லங்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லங்ஸ்ல பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கன்ஸ்ட்ரிக்ட் பிராங்கை. ஓகே, பிராங்கை கன்ஸ்ட்ரிக்ட், பிராங்கஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா சுருங்கும் போது உள்ள இருக்க ஏர்ன்றது வெளியே எக்ஸ்பெல் ஆகும். ஓகே, அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி அடுத்து பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் பாருங்க. ஸ்டொமக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட் டைஜஷன். ஸோ ஸ்டொமக் ஆக்சுவலி ஸ்டொமக் அப்படின்றது என்னன்னா ஸ்டொமக்ன்றது ஒரு இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இல்லையா, எஸ்பெஷலி நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸை பண்றது. ரைட், ஸோ இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் ஸ்டொமக்ல வந்து இட் ஸ்டிமுலேட் டைஜஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க லிவர் இட் ஸ்டிமுலேட் பைல் ரிலீஸ். டைஜஷன் வரும்போது நம்ம வந்து லிவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லிவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா பைல் சால்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ரைட், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஆக்சுவலி டைஜஷன் சாப்டர் நீங்க எடுத்து பாருங்க. நம்ம டைஜஸ்ட் சாப்டர்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், என்ன வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பான்க்ரியாஸ்ல இருந்து பான்க்ரியாட்டிக் ஜூஸும் அதே மாதிரி லிவர்ல இருந்து பைல் ஜூஸும் ரெண்டுமே செக்ரேட் ஆகி வெளியே வரும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லிவர்ல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமா வரும். அதே மாதிரி பான்க்ரியாஸ்ல இருந்து வர்றது பான்க்ரியாட்டிக் டக்ட் மூலமா, ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகும் ஸ்டொமக்ல தான். ஓகே, சாரி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மிக்ஸ் ஆகும். அங்க ஃபர்தரா டைஜஷன் நடந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் பண்ணும். அது எல்லாமே நம்ம லாஸ்ட் இதுல மென்ஷன் பண்ணிருந்தோம். ரைட், சி த நெக்ஸ்ட் ஒன் இன்டெஸ்டைன்ஸ். ஓகே, இன்டெஸ்டைன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டிமுலேட் பெரிஸ்டால்சிஸ் அண்ட் செக்ரீஷன். இன்டெஸ்டைன் அப்படின்னாலே குடல் நம்ம சொல்றோம் இல்லையா, பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேவ் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஏன்னா வந்து ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து டைரக்டா அப்படி ஸ்ட்ரெயிட்டா அது போகிறது கிடையாது. சாரி, ஸோ ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அது போகிறது கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகாது. பட் அதுக்கு பதிலாக அது எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிஸ்டாலிக் வேவ்ஸ் இந்த மாதிரி ஒரு வேவ் மாதிரி அது மூவ் ஆகும். ரைட், இதான் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா பெரிஸ்டாலிக் வேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் செக்ரேஷன் பண்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, செக்ரேஷனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பிளேடார் அப்படின்னு பாருங்க. பிளேடார் பாத்தீங்கன்னா இட் கான்ட்ராக்ட் பிளேடார், அந்த பிளேடாரை கான்ட்ராக்ட் பண்றதுனால ஸோ ஆக்சுவலி பிளேடார் வந்து நம்ம யூரினரி பிளேடார் ஃபில் ஆகும்போது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அந்த பிளேடார்ன்ற ஒரு பேக் லைக் சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ல யூரின் ஆக்சுவலி ஃபில் ஆகும். ஒன்ஸ் யூரின் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த லைக் அந்த பிளேடார் வந்து ஃபில் ஆயிடுச்சா வி ஃபீல் த சென்ஸ் ஆஃப் யூரினேஷன். ரைட், நமக்கு யூரின் வர சென்சேஷன் இருக்கும். அண்ட் அப்ப அந்த பிளேடாரோட மசிலை கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம்
தேவை. ஓகே. ஸோ இந்த பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று கன்ஸ்ட்ரிக்ஷன், இல்லை ஸ்டிமுலேஷன், இல்லைன்னா கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான மெக்கானிசம் தான் அதிகமாக இருக்கு. பாருங்க ஐஸ்ல பாருங்க கன்ஸ்ட்ரிக்ட் பியூப்பிள், சலைவரி கிளான்ஸ்ல பாருங்க ஸ்டிமுலேட் சலைவேஷன், ஹார்ட்ல பாருங்க ஸ்லோ ஹார்ட் பீட், கன்ஸ்ட்ரிக்ட் bronchi, ஸ்டிமுலேட் டைஜஷன், ஸ்டிமுலேட் பைல், ஸ்டிமுலேட் பெரிஸ்டால்சிஸ் செக்ரீஷன், கான்ட்ராக்ட் டேட்டா. ஸோ இது எல்லாமே பெரிஸ்டாலிக்ஸ் பொறுத்த வரைக்கும், பெரிஸ்டாலிக் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. So let us go to the sympathetic neural system. Okay, sympathetic neural system பத்தி நம்ம பார்ப்போம். So sympathetic அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது டைலேட். ஸோ பாராசிம்பத்தட்டிக் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா சிம்பத்தட்டிக் ஆக்சுவலி அதுக்கு ஆப்போசிட்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. இது பாருங்க, இது டைலேட் பண்ணுது பியூப்புல. சலைவரி கிளான்ஸ் என்ன பண்ணுது பாருங்க, இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது சலைவேஷனை. ஆனா இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க, இன்ஹிபிட் சலைவேஷன். நமக்கு எல்லா நேரமே வந்து we need not want saliva for all the time, right? எல்லா நேரமும் நமக்கு சலைவான்ற செக்ரீஷன் ஆகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, இட் இன்ஹிபிட் சலைவேஷன். சலைவாவை இன்ஹிபிட் பண்றது அதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்தது பாருங்க, இது ஆக்சுவலி வந்து பாராசிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் வந்து இட்ஸ் லோஸ் ஹார்ட் பீட் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதான் சொல்றாங்க ஹார்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சலரேட் ஹார்ட் பீட். ஆக்சலரேட்னா ரொம்ப ஸ்பீடப் பண்ணுது அர்த்தம். ஆக்சலரேஷன் அப்படின்னா ஸ்பீடப். ஓகே, இந்த இடத்துல ஹார்ட் பீட்டை அதிகமாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாராசிம்பத்தட்டிக் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரிக்ட் bronchi அப்படின்னு பார்த்தோம், bronchus கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்க பாருங்க அப்படியே ஆப்போசிட். ஸோ லங்ஸை பாத்தீங்கன்னா டைலேட் பண்ணுது. டைலேட்னா ரிலாக்ஸேஷன், கன்ஸ்ட்ரிக்ஷன்னா சுருக்குறது, ஆனா டைலேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன். ஓகே, கமிங் டு த லிவர் சாரி ஸ்டொமக் பாத்தீங்கன்னா நம்ம பாராசிம்பத்தட்டிக்ல ஸ்டிமுலேட் டைஜஷன் சொல்லியிருந்தோம். பட் இங்க பாருங்க இட் இன்ஹிபிட் டைஜஷன். டைஜஷனை தடுக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆர் சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் லிவர். லிவர் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டிமுலேட் பைல் ரிலீஸ் இல்லையா. ஆனா இங்க பாருங்க ஸ்டிமுலேட் குளுக்கோஸ் ரிலீஸ். ஆக்சுவலி வந்து பைலுக்கும் குளுக்கோஸ்க்கு என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா பைல் அப்படின்றது எதை போய் டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா லிப்பிடை போய் டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, நம்மளோட ஸ்டொமக் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய லிப்பிட் மாலிகூல்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு we need the bile salts. ஓகே, அந்த பைல் சால்ஸ் எங்க இருந்து கிடைக்கும், நம்ம லிவர்ல இருந்து கிடைக்கும்ன்றத பாத்துருந்தோம் இல்லையா. ஆனா இங்க பாருங்க இது வந்து என்ன பண்ணுனா இதுவும் வந்து ஸ்டிமுலேட் தான் பண்ணுது. ஆனா வந்து பைல் ஆக்சுவலி வந்து ஸ்டிமுலேட் பண்ணல. இது என்ன பண்ணுதுன்னா இட் ஸ்டிமுலேட் குளுக்கோஸ் ரிலீஸ். ஓகே, குளுக்கோஸ் ஆக்சுவலி வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாடியில எக்கச்சக்கமான குளுக்கோஸ் இருக்கும். ஸோ குளுக்கோஸ் எல்லாமே சேவ் ஆயிட்டு இருக்கும். நம்மளோட பாடியில கிளைகோஜனா மசில்லயோ இல்லைன்னா லிவர்லயோ போய் ஸ்டோர் பண்ணும் இல்லையா. ஆனா இது என்ன பண்ணுன்னா குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத கொடுக்குறாங்க சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம். ஓகே, அடுத்தது பாருங்க கிட்னி. கிட்னி ஆக்சுவலி இந்த இடத்துல கொடுக்கல இல்லையா. ஆனா இங்க இது என்ன இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த சைடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் அதுக்கு பேரலாவும் ஒர்க் பண்ணும். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம சொல்லலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிட்னில ஸ்டிமுலேட் எபினெப்ரின் அண்ட் நார்எபினெப்ரின் ரிலீஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஹார்மோன். எபினெப்ரின் அண்ட் நார்எபினெப்ரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் ஆஸ் எமர்ஜென்சி ஹார்மோன். ஓகே, எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 3F ஃபேக்டர் லைக் ஃபைட், ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட். ஒன்று நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஃபைட் பண்ணுவோம் இல்லையா, சண்டை போடுறது ஃபைட். இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை பார்த்து நம்ம பயப்படுவோம் எமர்ஜென்சி டைம்ல, ஃப்ரைட்னா பயப்படுறது. இல்லைன்னா ஏதாவது நம்ம சேஸ் பண்ணுச்சு டாகோ இல்ல ஸ்னேக்கோ நம்ம சேஸ் பண்ணதுன்னா அந்த இடத்த விட்டு ஓடுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு ஃபிளைட். அங்க இருந்து பறந்துருது. ஓகே, ஸோ அதாவது 3F அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3F எங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்னில எபினெப்ரின் அண்ட் நான் எபினெப்ரின் தான் ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அது தான் ரிலீஸ் பண்ணுது. அது கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் இன்டெஸ்டைன்ஸ். இப்போ இன்டெஸ்டைன் பாருங்க, இன்டெஸ்டைன் எங்க என்ன கொடுத்துருந்தாங்க பாராசிம்பத்தட்டிக்ல பாத்தீங்கன்னா இட் ஸ்டிமுலேட் பெரிஸ்டால்சிஸ் அண்ட் செக்ரீஷன். பட் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஃபங்க்ஷன் ஆகும். என்னன்னு பாருங்க, இட் இன்ஹிபிட்ஸ் பெரிஸ்டால்சிஸ் அண்ட் செக்ரீஷன். சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பண்றாங்க, இன்ஹிபிட்
பெரிஸ்டால்சிஸ் அண்ட் செக்ரீஷன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாருங்க, பிளேடார் வந்து நம்ம பேராசிம்பத்திக்ல என்னன்னு பார்த்தோம்னா இட் கான்ட்ராக்ட்ஸ் பிளேடார். பட் இங்க பாருங்க, பிளேடார் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால தான் பிளேடார்ல ஸ்டோர் ஆன யூரின் எல்லாமே வெளியே வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளேடார் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ ரிலாக்ஸஸ் பிளேடார். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் தான். ஓகே, அதாவது இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்காங்க. So let us go to the next one. பாருங்க, autonomic neural system ANS நம்ம சொன்னோம் இல்லையா? autonomic neural system comprises the following components. என்னென்னலாம் இருக்குன்றத பார்ப்போம். ப்ரீ கேங்லியானிக் நியூரான், ப்ரீனாலே ஃபர்ஸ்ட் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ப்ரீ கேங்லியானிக் நியூரான் whose cell body is in the brain or spinal cord. ஸோ ஒரு இந்த ப்ரீ கேங்லியானிக் நியூரான்ல மட்டும் செல் பாடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின்லயோ இல்லைன்னா வந்து ஸ்பைனல் கார்ட்லயோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, its myelinated axon exits the CNS as part of cranial or spinal nerve and ends in an autonomic ganglion. ஓகே, இதுல இருக்கக்கூடிய ஸோ நம்ம நியூரல் சிஸ்டம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த நர்வ் செல் நியூரானை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூரானல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா செல் பாடி இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைலினேட்டட் ஆக்சான். ஆக்சான் நம்ம வந்து நியூரான்ல சொல்லியிருக்கோம். இந்த ஆக்சான்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இட் கன்சிஸ்ட் ஆஃப் இது இருக்கும், 2 பார்ட்ஸ் இருக்கும் நம்ம சொன்னோம். மைலின் ஷீத் இருக்கும், இன்னொன்று நான் மைலின் ஷீத். மைலின் ஷீத் உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த மைலின் ஷீட்ல எந்த ஒரு இதுவுமே நடக்காது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவரிங் மாதிரி போட்டிருப்பாங்க. நான் மைலின் ஷீட்ல தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது நடக்கும். அதுதான் நம்ம லாஸ்ட் இதுல என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா சால்டேட்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? சால்டேட்டரி மீன்ஸ் பல்டி. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது இங்க என்ன அந்த பக்கம் அந்த பக்கம் அங்க இருந்து இந்த பக்கம் சொல்லிட்டு நம்ம தாவி விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா? பல்டி அடிப்போம்ல, தட் இஸ் கால்டு சால்டேட்டரி. ஓகே, சால்டேட்டரி ஆக்ஷன் பண்ணிட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைலினோட இதுலதான் நான் மைலின் ஷீட்ல தான் ஆக்சுவலி இருக்கும். ஓகே, இப்போ இங்க என்ன கொடுக்குறாங்க, இட்ஸ் மைலினேட்டர் ஆக்சான் எக்ஸிட் தி சிஎன்எஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய மைலினேட்டர் ஆக்சான் அப்படின்றது சிஎன்எஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுது, வெளியே போகுது. as part of cranial or spinal nerve. ஸோ ஒரு கிரேனியலோட பார்ட்டோ இல்லைன்னா வந்து ஸ்பைனலோட பார்ட்டோ ஆக்சுவலா இருக்கு. அண்ட் ends in an autonomic ganglion. அப்போ இது லாஸ்ட் முடிகிற பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோனாமிக் கேங்லியானா தான் முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the autonomic ganglion consists of axon of pre-ganglionic neuron and cell bodies of post-ganglionic neuron. ஸோ உங்களுக்கு இது நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஒரு நியூரான் எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். see here, imagine. ஓகே, ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்காக நான் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு நான் போறேன். ஓகே, see here, இதுதான் நம்ம சொன்ன நியூரான், ரைட்? ஸோ நியூரானோட ஆக்சான் இருக்கு இல்லையா? ஆக்சான் இருக்கு, ஆக்சனோட எண்டிங் இருக்கு. இந்த எண்டில் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு சினாப்டிக் நாப் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஒரு சினாப்டிக் நாப் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல டென்ட்ரைட்ஸ்லாம் இருந்தது. ரைட், சினாப்டிக் நாப் இருக்கு. இப்போ இந்த ஆக்சனோட எண்ட் இருக்கு இல்லையா? இந்த டயக்ராம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தென் we will go to, அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம போகும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த சினாப்டிக் நாப் என்ன பண்ணும் அப்படின்னா, லெட் மீ சேஞ்ச் த கலர். டிஃபரன்சியேஷனுக்காக நான் அடுத்த கலரை சேஞ்ச் பண்றேன். see here, இப்போ இந்த சினாப்டிக் நாப்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா see here, ஓகே, இந்த சினாப்டிக் நாப் பாருங்க. இந்த சினாப்டிக் நாப் ஆக்சுவலி இந்த எல்லோ கலர்ல இருக்கு, this is the synaptic knob of pre neuron.
ஸோ இதை என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்இன்றதை நான் கொடுக்குறேன். ஓகே, பிஆர்இ. இது வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் நியூரான். போஸ்ட்னா அதுக்கு அடுத்து இல்லைன்னா செகண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ப்ரீ சினாப்டிக் நியூரான்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது நேரா வந்து ஆக்சான்ல இருந்து, இது ஆக்சான் நமக்கு தெரியும், ஆக்சான்ல இருந்து நர்வ் சினாப்டிக் நாபுக்கு வருது. ஓகே, ஸோ இட் கம்ஸ் டு திஸ் ரீஜன், இந்த ரீஜனுக்கு வருது. வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் இப்போ அந்த எண்டு, அந்த சினாப்டிக் நாபோட எண்டு என்ன எங்க இருக்கும் அப்படின்னா அடுத்த நியூரானோட டென்ட்ரைட்ஸ்ல இருக்கும். ஓகே, அடுத்த நியூரான்ல இருக்கக்கூடிய டென்ட்ரைட்ஸ்ல அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, சும்மா சிம்பிளா இருக்காது, அது ஆக்சுவலி வந்து அட்டாச் ஆகி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் த சினாப்டிக் நியூரான் ஆர் சாரி சினாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ சினாப்டிக் நியூரான்ல இருக்கக்கூடிய நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிட் ஆகுறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சினாப்டிக் நாப்ல இருந்து அந்த டென்ட்ரைட்ஸ்க்கு அது சென்ட் பண்ணுது. ரைட், இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் இப்போ ஸ்டடி பண்ணா உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். see here, சாரி, இந்த ஸ்லைட்ல இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ப்ரீ கேங்லியானிக் நியூரான் whose cell body is in the brain. சரியா, அது செல் பாடி எங்க இருக்குன்னா பிரெயின்ல தான் இருக்கு, ஆர் ஸ்பைனல் கார்ட். இட்ஸ் myelinated axon exit the CNS. ஸோ அதுல இருக்கக்கூடிய myelinated axon அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎன்எஸ்ல இருந்து வெளியே போகுது as a part of cranial or spinal nerve. அது எப்படி வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்பைனல் நர்வாவோ இல்லைன்னா வந்து cranial நர்வாவோ வெளியே போகுது. அண்ட் ends in an autonomic ganglion. அதுதான் வந்து என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா autonomic ganglion மாறுது. Okay, the autonomic ganglion consists of axon of pre-ganglionic neuron and bodies of post-ganglionic neuron. சொல்லியிருந்தோம்ல, ஸோ the autonomic neuron அப்படின்றது அதுல ப்ரீ கேங்லியனிக் நியூரானும் இருக்கும் அண்ட் போஸ்ட் கேங்லியனிக் நியூரானும் இருக்கும். அதுல ப்ரீ அண்ட் ப்ரோன்றது, சாரி போஸ்ட் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா ப்ரீனா ஃபர்ஸ்ட், ஓகே, அண்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் கேங்லியனிக் தான் ரெண்டாவது, இல்லைன்னா அந்த ப்ரீயை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் we can say that. And post ganglionic neuron conveys nerve impulse from autonomic ganglia to visceral effector organs. ஸோ இந்த போஸ்ட்ல செகண்ட்ல இருக்குல்லையே அந்த நியூரான், அதுதான் சொல்றாங்க. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது எப்போதுமே வந்து நர்வ் இம்பல்ஸை கன்வே பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லை அது மாதிரி ஏதாவது கண்டிஷனால லீவ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்று உங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவீங்க, இல்லைன்னா யூ டைரக்ட்லி கான்டாக்ட் த டீச்சர் and you are saying that you are not feeling well, so ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அதே மாதிரி கன்வே பண்ணும், ஒரு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணணும். ரைட், அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த போஸ்ட் கேங்லியனோட நியூரான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நர்வ் இம்பல்ஸை கன்வே பண்ணுது. ஓகே, எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோனமிக் கேங்லியால இருந்து விசரல் எஃபெக்டார் ஆர்கன் வரைக்கும் இது வந்து ஆக்சுவலி கன்வே பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, the autonomic neural system consists of sympathetic neural system and parasympathetic neural system. ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். autonomic neural system அப்படின்றது sympathetic and parasympathetic. ஸோ sympathetic and parasympathetic ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து இதை பார்ப்போம். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபரன்சஸ் பிட்வீன் sympathetic and parasympathetic neural system or nervous system. ஒரு சிம்பத்தட்டிக்கும் ஒரு நான் சிம்பத்தட்டிக் ஒரு பாராசிம்பத்தட்டிக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ்என்எஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல ரெண்டு பார்ட்டிஷனா கொடுத்துருவோம். டிஃபரன்சஸ் அப்படின்னாலே ஷோரா வி ஆர் கோயிங் டு கம்பேர் இட். ஓகே, கம்பேர் தான் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா எஸ்என்எஸ் அண்ட் பிஎன்எஸ். எஸ்என்எஸ் என்னன்னு பார்த்தோம், சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் ஆர் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் ஆர் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ இதில் பாருங்க, sympathetic SNS பாத்தீங்கன்னா SNS originates in the thoracic and lumbar region of the spinal cord. ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்பைனல் கார்டு வரைக்கும், ஜஸ்ட் நான் என்னோட இது மாத்திக்கிறேன். ஓகே,
எஸ்என்எஸ்ல பாத்தீங்கன்னா thoracic and lumbar regionல தான் அது ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆகுது. ஓகே, நம்ம ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய lumbar regionல அது முதல்ல ஆரிஜின் ஆகுறது sympathetic neural system. இப்போ parasympathetic neural system பாருங்க, PNS. PNS originate in the cranial region. Cranial region நம்மளோட brain region and sacral region of the spinal cord. பிரெயின்ல வந்து cranial regionல ஆரிஜின் ஆகுது. அதே வந்து ஸ்பைனல் கார்ட்ல பாத்தீங்கன்னா sacral regionல அது ஆரிஜின் ஆகுது. ஓகே, சோ இது வந்து sympathetic nervous system and parasympathetic முடிச்சாச்சு. Sympathetic ganglia are linked up to form a chain. Ganglia நம்ம என்ன சொன்னோம், முடிச்சு மாதிரி இல்லையா? sympathetic ganglia பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி போட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குன்றாங்க. பட் அதே பாராசிம்பத்திக் பாருங்க, இட்ஸ் கேங்லியா ரிமைன் ஐசோலேட்டட். பட் ஆனால் பாராசிம்பத்திக்ல இதுல இருக்கக்கூடிய கேங்லியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும் அண்ட் சேர்ந்து இருக்காது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்என்எஸ். Preganglionic fibers are short and the postganglionic fibers are long. ஏன்னா ப்ரீனா ஃபர்ஸ்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செல் சிக்னல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஷார்ட்டா தான் இருக்கு. ஆனா அதுவே போஸ்ட் கேங்லியனா ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்து வர்றது எல்லாமே வந்து லென்த்தியான ஷார்ட் லென்த்தியானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைட் பாத்தீங்கன்னா லென்த்தா இருக்கும். அண்ட் இங்க பாருங்க, ப்ரீசிம்பத்திக் ஃபைபர்ஸ் ஆர் லாங் அண்ட் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஆர் ஷார்ட். ப்ரீ கேங்லியானிக்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ லைக் இந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன ப்ரீ கேங்லியானோட ஃபைபர் வந்து லாங்கா இருக்கும். அதே போஸ்ட் கேங்லியன் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ let us go to the next one. Adrenaline is produced in the terminal end of a postganglionic fibers at the effector organ. Hence the system is adrenergic. ஏன் இதுக்கு அட்ரினர்ஜிக் அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நார் அட்ரினலின் அப்படின்றது ஒரு நார் அட்ரினல் அட்ரினல் ஆகுது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்நாட்டிக் ஃபைபர்ல செகண்ட் பார்த்தோலே அந்த ஃபைபர்ல தான் இருக்கும். ஓகே, அதனால என்ன சொல்றாங்க, அட்ரினர்ஜிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல பாராசிம்பத்திக் நியூரல் சிஸ்டம்க்கு acetylcholine is produced at the terminal end of the postganglionic fibers at the effector organ. Hence the system is cholinergic. ஏன் வந்து பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் கோலினர்ஜிக் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல செக்ரீட் பண்ணக்கூடிய அசிடைல்கோலின் தான் இல்லையா? போஸ்ட்நாப்டிக் ஃபைபர்ல இருந்து அதோட எண்டுல இருந்து செக்ரீட் ஆகுது அசிடைல்கோலின். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது எஃபெக்டா இருக்கும். எஃபெக்டார்னா இப்போ நம்ம ஸ்கின் மூலமா பட்டு போகும்போது தட் இஸ் கால்ட் அஃபெக்டார். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டார் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அந்த விஷயம் என்ன அப்படின்றத சென்ட் பண்றது வந்து வி கால்ட் அஸ் எஃபெக்டார் ஆர் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனால என்ன அப்படின்னா we can say that இது வந்து எஃபெக்டிவா இருக்கு, இது வந்து அஃபெக்டாரா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். Active during stressful conditions. Okay, preparing the body to face them. So நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கு நியூரோசிம்பத்திக் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு. இங்க பாருங்க, ஆக்டிவ் டியூரிங் ரிலாக்ஸிங் டைம். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல வந்து நல்லா ஆக்டிவா இருக்குன்றாங்க. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல எதை சொல்றாங்கன்னா தூங்கணும்ன்றாங்க. ஓகே, சாரி, தூங்கணும் இந்த சென்ஸ் ரிலாக்ஸிங் கண்டிஷன். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா இது வந்து ரிலாக்ஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ ரிலாக்ஸேஷன் தான் நான் சொல்லிட்டேன். பட் நீங்க வந்து தூங்க எப்படினாலுமே நம்ம வந்து ரிலாக்ஸ்னா தூங்க தான் போறோம் இல்லையா? ஆக்டிவ் டியூரிங் ரிலாக்ஸிங் டைம். ஸோ பாராசிம்பத்திக் நியூரல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த நேரத்துல வந்து இது ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண டைம்ல தான் ஆக்சுவலி ஆக்டிவா இருக்கு. ரீஸ்டோரிங் நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தி ஓவரால் எஃபெக்ட் இஸ் எக்ஸைட்டேட்டரி அண்ட் ஸ்டிமுலேட்டிங். இது இருக்கக்கூடிய ஓவரால் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட்டரி ஸ்டிமுலேட்டரியா இருக்கு. தி ஓவரால் எஃபெக்ட் இஸ் இன்ஹிபிஷன் சொல்லிட்டாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் as a flight or fight system. It is considered as a rest, digest system and feed and breathe system. ஓகே, இத பத்தின இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, and thank you students.